இந்த ஸ்டேஜுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். 5th படிக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. இல்லை, அதுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது, என்னை படிக்க வச்சது, எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சது எங்கள் அம்மா தான். கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் நான் 10th படிக்கும்போது அவங்களுக்கு காலில் ஒரு மேஜராக ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அம்மா இப்படி இருக்காங்க, நீ கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் நீ பார்த்துக்கணும், ஏதோ ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்னாங்க. பட் அம்மா இருந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ நீ படி, உனக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லி என் கூட சப்போர்ட்டாக இருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்காங்க. நானும் ஒரு 4 வருஷமாக படித்தேன், யார்கிட்டையுமே கேட்கல, அம்மா கிட்ட கூட சொல்லலை. நான் பேங்கிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 வருஷமாக ஃபஸ்ட் இயர் எல்லாம் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் மெயின்ஸ் நானே படிச்சுட்டு இருந்தேன், எப்படி படிக்கிறதுனே தெரியாமல். போன மார்ச்சில் கோட்டில் ஜாயின் பண்ணேன், RRB PO இன்டர்வியூக்காக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க கோச்சிங் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. போன இயர் ஜாயின் பண்ணேன். இந்த இயர் கண்டிப்பாக இங்கே நிற்கணும்னு நினச்சேன், நின்றுட்டேன். தேங்க்யூ என்டையர் கோட் டீம், கைட்லி டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது நாள் வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்த எல்லா திருமணக்கெல்லாம் நீ பிள்ளைய இவ்வளோ தூரம் படிக்க வைக்கணுமா, ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிரு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் எனக்கு மனசுக்குள்ளே நிறைய நம்பிக்கை, அவள் சாதிப்பா, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டா என் பொண்ணு.